ராம 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 யஸ்யாத்மபோதஸ்ய குரோः பிரசாதாத் அகம் விமுக்தோஸ்மி ஷரீரபந்தாத் சர்வோபதேஷ்டுகு புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்கிரிபத்மம் பிரணதோஸ்மி நித்யம். சத்குரு சுவாமினः ஜெய். ராம ராம ராம. இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் எல்லாருக்கும் பரிச்சயமானது, அது அறிமுகமானது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் அது பாப்புலர் ஆகிடுது. அந்த 31 ஸ்லோகம் இருக்கிறதான ஒரு போயம்னே வச்சுக்கலாம், ஒரு பொயட்ரி மாதிரி தான் இருக்குது. பத்தியம் கத்தியம் அப்படின்னா சம்ஸ்கிருதம் சொல்கிறோம் இல்லையா, அதனால் பத்தியமாகவும் வச்சுக்கலாம், அது சந்தசபுரத்திற்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் அது வேதாந்த சாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேதாந்தத்துக்கு நிறைய ஆச்சாரியால் நிறையா பண்ணியிருக்கார். நம்ம ஆச்சாரியால் நமக்கு அப்படி ஒரு பெரிய சொத்து பொக்கிஷத்தை கொடுத்துருக்கார். எப்படி இருந்தாலும் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதால் நம்ம ஆதி ஆச்சாரியால் நம்மளுக்கு கொடுத்தது அது பஜகோவிந்தம்னு யார் எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டோம். மோக முத்கரம் அப்படின்னு பேர். அது மோக முத்கரம். மோகம்னா மயக்கம் இல்லை கலக்கம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மோக முத்கரம். முத்கரம்னா சுத்திக்கிறது, மோகமாகிய மயக்கத்தை தெளிய வைக்கிறது, இல்லை உடச்சி எறிகிறது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சுத்தியல் மோக முத்கரம் அப்படின்னு அந்த அழகான கிரந்தத்தை பண்ணியிருக்கார் நம்ம ஆச்சாரியால். விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் நாம சித்தாந்தத்தை ரொம்ப அழகாக பண்ணினார். நம்ம குருநாதாலும், அதாவது போதேந்திர சுவாமிகளும் அதை வச்சு தான் கிரந்தத்தில் நிறைய எல்லா கிரந்தத்துலேயும் அதை ரொம்ப பகுவாக சொல்லியிருக்கார், பல விதமாக சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிற அந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துக்கு நாம சங்கீர்த்தனத்தோட மகாத்மியம் அதில் தெரியுது. அது நாம சங்கீர்த்தனத்தோட மகாத்மியம் தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மோகமுத்கரம் அப்படின்னு, அதாவது பஜகோவிந்தம்னு ஆரம்பிக்கிற அந்த சுருக்கமான ஒரு கிரந்தத்தையும் பண்ணேன். அதில் சகலமும் வந்துடும். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற வேதாந்த விஷயத்தில் பார்த்தோம்னா ஆச்சாரியால் என்ன பண்ணுறார், யாராருக்கு வேதாந்தத்தில் அதிகாரம் உண்டு, யாரெல்லாம் பண்ண முடியும், வேதாந்த விசாரம் யார் பண்ண முடியும், யார் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாமும் விவரமாக சொல்லிட்டார். ஆனால் இந்த 31 ஸ்லோகத்தில் இங்கே யாருக்கு இன்னும் ஆசிரமத்தில் இருக்க, இந்த வர்ணத்தில் இருக்கணும், என்ன தகுதி வேணும் நாம சொல்கிறதுக்குன்னு அங்கே இதெல்லாம் எதுவும் சொல்லலை. அந்த வேதாந்தத்தில் சொன்ன விஷயம் வேதாந்தத்தினால விசாரத்தினாலையும் அந்த ஆத்ம ஞானத்தினாலேயும் என்ன பலன் சித்திக்குமோ அது இதிலேயே இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவார். விவேகம் வைராக்கியம் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு போகிறார். அப்படியே வேதாந்தத்தில் அதை சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறது. சாதன சதுஷ்டயம் அப்படின்னா 4 விதமான சாதனங்கள் வேதாந்தத்துக்கு முக்கியம். விவேகம் வைராக்கியம் சமதமாதி ஷட் சம்பத்துன்னு சொல்கிறது. 6 விதமான அதாவது ஷட் சம்பத் வேதாந்துக்கான அது சம்பத் செல்வம் அப்படின்னு வச்சுக்கலாம். 6 செல்வங்கள், 6 செல்வங்கள்னே வச்சுக்கலாம். அது ஷட் சம்பத் 6 செல்வங்கள், சமம் தமம் முதலிய 6 செல்வங்கள்னு வச்சுக்கலாம். அப்புறம் முமுட்சுத்துவம், மோட்சத்தில் ஆசை, இதுக்கு சாதன சதுஷ்டயம்னு பேர். சமதமாதி ஷட் சம்பத் 6 செல்வங்கள் என்னென்னு கேட்டாங்க, சமம் தமம், நம்மளை நாமளே செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாத்துக்கும் சமம் தமம், மனசு அடக்கிறது சமம் தமம். உபரதி அது ஒரு விதமான வைராக்கியத்தில் சேர்ந்தது தான். திதிக்ஷா அது பொறுமையில் சேர்ந்தது. ஸ்ரத்தா
அதான் உயர்ந்த நம்பிக்கை. சமாதானம், சமாதானம்னா நம்மளே சமாதானப்படுத்திக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சமாதிங்கிறதுல சமாதானம். சமாதினா நம்மளுக்கு நாமளே உணர்ந்து அதிலேயே நிலை பெற்றிருப்பது சமாதின்னு பேர். சமாதானம் அதை சொல்லியிருக்கார். அதை தவிர ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு அது ஒரு 3 விதமான வேதாந்தத்தை அடையிறதுக்கான வழி அதுவும் இருக்குது. ஸ்ரவணம்னா குரு சொல்லி 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 கேட்கணும். அப்படி இருக்கிறவங்கள வேதாந்தம் சித்திக்கும். குரு சொல்ல 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 வேதாந்த விஷயத்தை அதை காதால் கேட்டு 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 அதை மனசால் மனனம் அசை போடணும். மனசால் மனனம்னா அதை நல்லா பைகாட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். அது மனசில் அப்படியே பதிக்க வச்சுக்கிறது. அவசரத்தில் அப்படியே மனப்பாடம் பண்ணி அவர் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மனனம் பண்ணி நம்மளுக்கு அதான் மாடு அசை போடுறது இல்லையா, சாப்பிட்டதில்லாம் மறுபடியும் வாயில் கொண்டு வந்து அசை போடுற மாதிரி அசை போடும். நிதித்தியாசனம், நிதித்தியாசனம் சொன்னாக்க தியானம்தான். அது அசை போட்டதில் அது அப்படியே மைண்டில் எப்பவும் ஸ்திரமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு அதுக்கு நிதித்தியாசனம் பேர். இதெல்லாம் வேதாந்தத்துக்கு சாதனம். குருக்கிட்ட கேட்குற வேதாந்தத்தில் இந்த சாதனைகள் மூலமாக அடையணும். ஆனால் இந்த மோக முத்கரத்துக்கு அது மாதிரிலாம் தகுதியெலாம் எதுவும் இல்லை. அந்த விவேகம் வைராக்கியம்லாம் எப்படி வருது, எப்படி வரும் அப்படிங்கிறதுல நாமத்தை சொல்கிறதுனாலே எப்படி வரும். அதில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லிட்டு வரார். நாம சொல்லி அதனால் அந்த நாம சித்திச்சதை அவரோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னும் அதில் அவன் ஆசிரமத்தை இந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லலை. ரமத்தே பாலோன் மொத்தவ தேவான்னு சொல்லும்போதே சொல்லு, அது என்ன ஆசிரமம் தெரியாது உங்களுக்கு. இது ஒரு ரகசியமான, இதை எப்படி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, சுமார் 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு உடம்புக்கு வந்திருந்த போது, அப்போ ஒரு உன்மாத அவஸ்தையில் இருந்ததா ஒரு அனுபவம். அந்த அனுபவம் சித்திச்சு அது புரியறதுக்கு அசரீரியாக சொன்ன மாதிரி இதில் வர சொல்லலாம். ரத்யா சற்பட விரச்சித கந்தா ரமத்தே பாலன் மொத்தவ தேவ. அந்த நாமம் சித்திச்சுதுன்னா அவரோட நிலைமை எப்படி இருக்கும். ரமத்தே பாலன் மொத்தவ தேவன், ஒரு சிறுவனை போலவும் ஒரு உன்மாதன் சொன்னாக்க பித்து பிடிச்சவனை போலவும் இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த நிலைமையை நினச்சி அதை திருப்பி 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 அசரீரியில் அந்த வரி ஒழிச்சுட்டே இருந்தது. அதுவும் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கும்போதே அப்போ நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்த டைமில் இதுதான் ஞாபகம், இதே ஒழிச்சுட்டு இருக்கு. அப்புறம்தான் நாமத்தினால இதெல்லாம் சித்திக்கிறதுங்கிறத நம்மளுக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்கார் போல் இருக்கு அப்படின்னு தோணித்து. சரி, அதனால் இதில் நாமத்தினால என்னெல்லாம் இருக்குன்னு அப்போலேருந்து ஆராய்ச்சி பண்ணது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சின்ன வயசில் சின்மயா மிஷன் பாலவிகார் கிளாஸுக்கு போவோம். அப்போலேருந்தே இந்த பஜகோவிந்தம் பாடி பழக்கமானதுனால 31 ஸ்லோகமும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அப்போவே மனப்பாடமாக இருந்தது. அதனால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல எந்த தடங்களும் இல்லாமல் குருநாதரோட அனுகிரகத்தினால அது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துருக்கு. இது என்னத்துக்காக, இது என்னோடய அனுபவத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், இல்லை என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. இது நாமத்துக்கு எப்படி, இது வெறும் சாதாரணமாக ஏதோ பாட்டு பாடி கேசட் கொடுத்துருக்கறதுனால அது அதில் அந்த பாட்டுலேயும் இந்த 31 ஸ்லோகத்தில் 1/3 தான் அந்த கேசட்டில் அவள்லாம் பாடியிருக்கிறது. ஆனால் 31 பேராகிராஃப்லேயும் 31 ஸ்லோகமாக பண்ணியிருக்காரு இல்லையா. 31 சாதன சிருஷ்டியம் 4 இருக்குது, அதிகம் 3 1 4 அது மாதிரி 31ன்னு கொடுத்துருக்கா போல். ஆச்சாரியால் ஏதோ பிளான் பண்ணி 31ன்னு கொடுத்துருக்காரு. அதனால் எல்லாத்தையும் அதில் கொடுத்ததுனால இது நாமத்துக்காகவே தான் இருக்கார். நாமம் சித்திக்கிறதும், நாமத்துக்கு சாதனையெல்லாம் எதுவும் சொல்லலை. இப்படி நாமத்தினால என்ன சித்திக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணுது. அது மாதிரி ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் அப்படிங்கிறதுனால தான் 3 தடவை பஜ 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 பஜன்னு 3 தடவை சொல்லு.
இப்படிலாம் பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணி தான் இது சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. அதனால் தவிர இது இது முழுக்க தெரியும், இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது அவசியம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்காமல் ஏன் இப்படி காலத்தை வீண் பண்ணுறான்னு வருத்தமாக தான் இருக்குது. ஆச்சாரியா ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸ்ரீமத் பாகவத்தை சொன்ன மாதிரி நிகமக்கல் பத்திரர் கழித்தம் பலம் சுகமாக அமிர்த திரவ சம்யுதம் அப்படின்னு இதை ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கார். அது மாதிரி தான் ஆச்சாரியாலும் வேதாந்தத்தை நாமத்தில் சேர்த்து நாமத்தையே நம்மளுக்கு நாம ரசமாக கொடுத்துருக்கார். பிபரே நாமரசம் பிபரே ராமரசம். அதை பாடினவரும் இதே நிலையில் இருந்தது தான். இந்த மோகமுத்கரத்தில் வருது இல்லையா, ரத்தியாச்சற்பட விரச்சித கந்த சதாசிவ பிரம்மேந்திராங்கிற மகான், அவரையும் மறக்கவே முடியாது. ஆச்சாரியால் சொன்ன வழியில் அவரும் அப்படியே இருக்கார். அதனால் அந்த ரொம்ப விரிவாகவும் போகாமல், ஆனால் அது நாமத்தினால எதெல்லாம் நம்மளுக்கு சித்திக்கணும், நம்மளுக்கு எதெல்லாம் சித்திக்கும், நம்ம எந்த அவஸ்தை, அதாவது எந்த நிலையில் இருக்கோம், நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துக்கார். அதனால் அவசியம் எல்லோரும் இது பண்ண. இதில் ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுருக்கு இது. இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற 31 ஸ்லோகத்தையும் தமிழில் எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னு அது அர்த்தம், ஒவ்வொரு ஸ்லோகம் எழுதி அர்த்தம் எழுதாமல் அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே தமிழில் நம்ம அனுவாதம், அதாவது மொழிபெயர்த்திருக்கோம், டிரான்ஸ்லேஷன் அது மாதிரி இருக்குது. அதுவும் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்படியே அதை தமிழ்லேயும் பார்த்துக்கலாம். சம்ஸ்கிருதத்தில் பாட்டை கேட்டு அந்த ஸ்லோகத்தை கேட்டு இது தமிழில் அதுக்கு அப்படியே அர்த்தம் மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணிட்டுருக்கோம். அதனால் இது அதை பற்றின அந்த ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிற டக்குன்னு பொட்டியை திறந்து எல்லாருக்கும் அப்படியே காமிச்சிட முடியுமா? அதனால் அது மெதுவாக ஓப்பன் பண்ணி யார் யாருக்கு இந்த பொக்கிஷத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கு தான் தர முடியும். அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளையிலேருந்து குருநாதால் சங்கல்பம் முடியும் அப்படி நம்ம தொடர்ந்து அதை பார்க்க போகிறோம். அதனால் அது என்னென்ன யார் யாருக்கு எப்படி அவசியம் எல்லாருக்கும் அவசியமானது. ஏன்னா அது நம்ம ஏதோ குழந்தைத்தனமாக பண்ணதில்லை, அது குருநாதால் பண்ணது தான். நம்ம குருநாதால் காமிச்ச வழியிலேயே தான் போயிட்டுருக்கோம், அவர் சொல்கிற வழியிலே தான், குரு கிருப்பா தான். அதனால் அந்த வழியிலே போயிட்டுருக்கோம். கவுன பதாவே பாட்ட குருபின கபீர்தாஸ் சொல்ல, குரு இல்லாமல் இந்த பாதையில் எப்படி நடந்து போகிறது? ஏன்னா அவர் காட்டுற பாதையிலேயே போயிட்டுருக்கோம். அவர் காட்டுற பாதையில் கையை பிடிச்சி ஐஷன் போகிறார். நம்மளுக்கு அதை விட வேறு என்ன வேணும்? இந்த பாதை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவர் ஐஷன் போகிறார். இல்லை, அவர் அப்படிப்பட்ட குரு தான் நம்மளுக்கு இருக்கார். அதனால் அந்த வழியில் போயிட்டுருக்கோம். அதனால் அந்த மார்க்கத்திலேயே போவோம். அதை நம்ம தொடர்ந்து அனுபவிக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ஒரு பரிச்சயம், இன்ட்ரடக்ஷன் மாதிரி தோற்றுவாயின்னு தமிழில் சொல்லுவோம். அதான் அப்பா ராம 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 ராம.